ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வெள்ளை குதிரை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிட்டு பல அவார்டுகளை வாங்கிட்டு வந்த படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கதிர். அவர் பணத்துக்காக பல விஷயங்கள் பண்றாரு. அது அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. அதனால அவங்க இருக்க ஊர்ல இருந்து அவங்க சொந்த கிராமமான மலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ரோடு வசதி கூட இல்லாத அந்த மலைக்கு அவங்க ஃபேமிலியோட அவர் போறாரு. போன இடத்துல அவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேரெல்லாம் சொல்லி அங்க செட்டில் ஆயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் திருப்பி பணத்தாசைக்காக இந்த மாதிரி தப்புகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அது அவர் எங்க கூட்டுமே நிறுத்துது. அதையும் தாண்டி அந்த ஊர் மக்களுக்கு இருக்க பிரச்சனை, வாழ்வியல் அப்படின்ட்டு பல விஷயங்களை பேசியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் குறிப்பா நம்ம ஹீரோ ஹரிஷோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அபிராமி போஸும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. அந்த கிராமத்து சூழ்நிலையை, அந்த மலைவாழ் சூழ்நிலையெல்லாம் ரொம்ப இயல்பா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரியே சினிமோட்டோகிராஃபில அந்த மழைப்பகுதியை ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சவுண்டா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படம் பல இடத்துல ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப லெங்தா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாம பல காட்சிகள் நம்ம சில படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகளாகவும் இருந்தது. அதையும் தாண்டி இவங்க பேச வந்திருக்க அந்த விஷயம், அந்த மலைவாழ் மக்கள் படுற கஷ்டம், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும் அப்படின்ற போர்ஷன்லாம் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காகவே இந்த படம் ஒரு ஒன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.